இன்னைக்கு நம்ம முஃபாசா படத்தை தான் பார்க்க போகிறோம். எங்கன்னா மூவி தேட்டர். என்னடா மூவி தேட்டரில் தான் எல்லாம் படம் பார்ப்பாங்க அப்படின்னா, இந்த தேட்டரோட பேரே மூவி தான், MOVI. ஸோ இங்கே தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் கிளம்பிட்டேன். போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போயிடுறேன். ஆனால் அங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அங்கே சாப்பிட்ணுன்னா. ஸோ அதுக்காக இங்கே நான் லைட்டாக ஒரு டிஷ்ஷஸ் போட்டேன். கடைசியாக ஒரு ஃபைனலாக ஒரு டீ ஒன்று போட்டோம் வச்சுக்கோங்களேன், கரெக்டாக இருக்கும். அப்படியே போகும்போது நம்ம அப்படியே இந்த சவுதி பற்றி அப்படியே பேசிக்கிட்டே போவோம். இங்கேயும் வந்து டிராஃபிக் பிரச்சனை இருக்குது, நம்ம ஊர் மாதிரி தான். அங்கே என்னென்னா இங்கே பைக் அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்காது, எங்கே பார்த்தாலும் கார் தான் இருக்கும். ஸோ ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கும் பார்க்கிங்கெல்லாம். இப்போ நான் இருக்கிற ஏரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷமாலியாவில் இருக்கேன் இப்போதைக்கு. ஸோ இங்கே ஆஸ் யூஷுவல் பார்க்கிங் இஷ்யூ ரொம்ப இருக்கும். ஷமாலியா எங்கே இருக்குன்னா அல்சோபார், ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ், சவுதி அரேபியா. ஓகேங்களா, ரோட்டை கொஞ்சம் பார்த்துக்கணும் வண்டியை திருட்டும் போது, இல்லைன்னா கொஞ்சம் பிரச்சாராயிடும். சரி, இந்த ஏரியா என்னன்னா, நான் சில்வர் டவர்னு சொல்லி ஒரு வீடு ஒன்று போட்டுருக்கேன். அது இந்த ஏரியா தான். ஷமாலியானா சில்வர் டவர்னு சொல்லி ஒரு லேண்ட்மார்க் இருக்குது. அதுக்கு வந்து இதுதான் ஒரு இந்த பில்டிங்கை தான் வந்து லேண்ட்மார்க்காக சொல்லுவாங்க. இப்போ வந்து எல்லாரும் அதை சொல்கிறத விட்டுட்டாங்க. இது எங்கே இருக்குன்னா இங்கே இருக்கு, மீன் சில்வர் டவர் அந்த சைடு இருக்குது, இருட்டில் தெரியல. பார்த்தீங்கன்னா மக்கள் கிராஸ் பண்ணுறதுக்காக இது என்ன பேர் சொல்லுவாங்க தெரியல, கிராஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க பாருங்க. ஏன்னா இங்கே வந்து ஹைவேல வந்து நம்ம வந்து சாதாரணமாக கிராஸ் பண்ணக்கூடாது, அது இங்கே தடை பண்ணியிருக்காங்க. நம்ம ஊர்லனா அப்படியே ரோடை அப்படியே கிராஸ் பண்ணுவாங்க இல்லையா, இங்கே ஜீப்ரா கிராசிங்கில் தான் பண்ணணும். இன்கேஸ் நம்ம அப்படி கிராஸ் பண்ணிட்டோம் வச்சுக்கோங்க, அப்போ வந்து வண்டி இடித்து நம்ம செத்து போயிட்டோம், இல்லை ஏதாச்சும் பர்மனெண்ட் டிசேபிள் ஆகிட்டோம்னா கம்பெனி பொறுப்பு எடுத்துக்காது. ஐ மீன் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கட்டும், கவர்மெண்ட் இருக்கட்டும், பொறுப்பு எடுத்துக்காது. ஈவன் இடித்தவர் கூட பொறுப்பு ஆக மாட்டார். ஏன்னா இங்கே தடை பண்ணியிருக்காங்க, ரோடு வந்து நம்ம கிராஸ் பண்ணக்கூடாது. ஸோ தயவு செஞ்சு சவுதிக்கு வந்தீங்கன்னா சாதாரணமாக ரோடை கிராஸ் பண்ணாதீங்க. அப்படி பண்ணணும் அவசியமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வண்டி இல்லாத போது, காலியாக இருக்கும்போது கிராஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை வண்டி ரொம்ப அதிகமாக இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி இங்கே டாக்ஸி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு டாக்ஸியை நீங்கள் புக் பண்ணி நீங்கள் ரோடை கிராஸ் பண்ணி வர்றதுக்காக ஒரு 5 ரியால்லேருந்து 10 ரியால் வரைக்கும் கேட்பாங்க, ரோடு மட்டும் கிராஸ் பண்ணி வர்றதுக்காக. ஸோ அந்த மாதிரி பண்ணாதான் உங்கள் உயிருக்கு வந்து உத்தரவாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம காசை மிச்சப்படுத்தணும் சொல்லி எத்தனையோ பேர் செத்துருக்காங்க. என் கண்ணு முன்னாடியே நான் பல பேரை பார்த்துருக்கேன். நான் ரியாத் ஹைவேலனா போகும்போது நிறைய பேர் ரோடை கிராஸ் பண்ணுறேன்னா அடித்து போட்டு, ஏன்னா அவ்வளோ ஸ்பீடாக அங்கே போவாங்க. அந்த வண்டி 140, அங்கே நார்மல் ஸ்பீடாக வந்து 140 தான். அந்த ஹைவேல நார்மல் ஸ்பீட் ஸ்பீட் லிமிட் சொல்லுவாங்களா, அதுக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்கிறது 140 தான். பட் அங்கே கேமரா இல்லாத போதுலாம் யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு அவங்க வேகமாக போவாங்கன்னு. கிட்டத்தட்ட ஒரு 200 வரைக்கும் போவாங்க. சவுதிங்கன்னா 200க்கு மேலே போவாங்க. நம்ம இந்தியன்ஸை வந்து 160, 180 வரைக்கும் அங்கே ஓட்டுறதுன்னு நான் பார்த்துருக்கேன். யாரோ ஓட்டுனது, நான் இல்லை, யாரோ வந்து 160, 180 வரைக்கும் ஓட்டுவாங்க. இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி இப்போ கிராஸ் உள்ளே வராமல் இண்டிகேட் போட்டுட்டு தான் உள்ளே வரணும். ஓகே, இண்டிகேட் போட்டு அவர் வராமல் நான் அவர் பின்னாடி இடிச்சிட்டோம் வச்சுக்கோங்களேன், அவர் மேலே தான் தப்பு. அது புரியுதுங்களா? யூஸ்வலி சவுதியில் வந்து நம்ம யாராச்சும் பின்னாடி போய் நம்ம இடிச்சிட்டோம் வச்சுக்கோங்களேன், நம்ம மேலே தான் தப்பு சொல்லுவாங்க யூஸ்வலி நார்மல் டைமில். இதுவே யாராச்சும் ரோடை வந்து கிராஸ் பண்ணுறாங்க, ட்ராக்கை சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா அவங்க இண்டிகேட் போட்டு அவங்க தான் சேஃப்டியாக ட்ராக்கை சேஞ்ச் பண்ணணும். இல்லைன்னா அவங்க மேலே தான் வந்து மிஸ்டேக் வரும். இன்சூரன்ஸ் அவங்களுக்கு கிளைம் ஆகாது. அவங்களோட செலவு, சர்வீஸ் பண்ணுற செலவு அவங்க தான் பார்த்துக்கிற மாதிரி ஆகும். இப்போ இவர் பண்ணார் இல்லையா, அதை சொல்கிறேன். வீடியோவை கண்டினியூஸாக கடைசி வரைக்கும் பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் நிறைய இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறேன் ஒரே வீடியோவில். ஆஸ் வெல் வந்து முஃபாசா மூவிக்கு தான் நம்ம இன்றைக்கி போகிறோம்.
ஸோ அந்த மூவியை பற்றி கூட ஒரு எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த தியேட்டர் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம அப்படியே பார்ப்போம். இப்போ நானும் ட்ராக் சேஞ்ச் பண்ணுறேன், இண்டிகேட் போட்டு தான் சேஞ்ச் பண்ணுறேன். ஆனால் இங்கே இண்டிகேட்டர் இல்லாமல் நம்ம சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா நிறைய ஆக்சிடென்ட் ஆகிடும். ஃபைன் வருது அது வேறு விஷயம் வச்சுக்கோங்க, பட் உயிர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா. இப்போ இந்த ரைட்னா போனோன்னா அக்ரேபியா, என்னோட வீடுன்னா அங்கே தான் இருக்குது அக்ரேபியாவில் சோப்பாக்கில். செம்ம நமக்கு கிளம்பிடும். ரொம்ப ஷேக் ஆகும், ஏன்னா என்னோட வண்டி ஷாக்கப்ஸ் சரியில்லை போல இருக்கு, அந்நேரத்துக்கு ஷேக் ஆகுது. அதுவும் இல்லாமல் இந்த மொபைல் ஹோல்டர் வந்து நான் என்னோட மிரரில் மாட்டி வச்சிருக்கேன், ஓகேங்களா. ஸோ அதனால இன்னும் ஷேக் ஆகுது சொல்ல போனால். பட் என்ன பண்ணுறது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்க, அவரும் இண்டிகேட் போட்டு கிராஸ் ஆகும். இப்போ இங்க பாக்குறீங்க இல்லையா ஒரு பஸ் மாதிரி, இது வந்து மினி பஸ். இது பேர் கோஸ்டர்னு சொல்லுவாங்க, அந்த வண்டியோட பேர் கோஸ்டர். இந்த பஸ் தான் நீங்க இங்க வந்து நிறைய வந்து பாப்பீங்க. ஏன்னா நம்ம ஊர் மாதிரி பெரிய பஸ்லாம் இங்க நீங்க பாக்குறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி பஸ்ல தான் டிரான்ஸ்போர்டேஷன்லாம் நடக்கும். நீங்க சவுதிக்கு வந்து கம்பெனி உங்களுக்கு டிரான்ஸ்போர்டேஷன் ப்ரொவைட் பண்ணதுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பஸ்ல தான் ப்ரொவைட் பண்ணும். இதுல வந்து இங்க ஒரு 4 சீட், ஒரு ரோல வந்து 4 சீட் இருக்கும். அது ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்கும். முன்னாடி நிக்குது பாருங்க, இது பேரு கோஸ்டர். முன்னாடி எழுதிருக்கும் அது பேரு, தெரியுதா பார்ப்போம். எஸ், ஸோ கோஸ்டரு. இப்போ இந்த நம்பர்ல நீங்க பாத்தீங்கன்னா கீழே நம்பர் எழுதி அதுவே வந்து அரபிக்ல நம்பர் மேல போட்டிருக்காங்க. அதே மாதிரி அது இங்கிலீஷ்ல கூட லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அது போட்டிருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் இருக்கு இல்லையா, இது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு இங்கே கொடுத்துருக்க கலர். நம்ம ஊர்லேயே எல்லோ தான் நினைக்கிறேன். எல்லோனா நம்ம ஊரில் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக இல்லை டாக்ஸிக்காக யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி. இதே வந்து நம்ம ப்ரைவேட் வண்டினா கம்ப்ளீட்டாக ஒயிட்டாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த வண்டியோட டாப் ஸ்பீடை வந்து 80 தான் போகணும். இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், 80 கிலோமீட்டருக்கு மேலே நம்ம ஸ்பீட் போகக்கூடாது. என்னதான் இங்கே போகிற ஹைவேல 120 கிலோமீட்டர் ஸ்பீடு அந்த மாதிரி போட்டிருந்தாலும் எங்களுக்கு வந்து தனியான ஒரு ரூல் இருக்குது. நம்ம போகிற ரூல் மாதிரி அவங்களுக்கு கிடையாது, அவங்களோட ரூல் தனி. ஸோ அவங்க வந்து 80க்கு மேலே போகக்கூடாது. பட் அவங்க மதிப்பாங்கன்னா மோஸ்ட்லி போலீஸ் இல்லாத போது அவங்களும் வந்து வேகத்தை எடுத்துருவாங்க. பட் வந்து அவங்க மதிக்கணும், அதுதான் நல்லது. ஏன்னா அந்த வண்டிக்கு வந்து அதுக்கு மேலே ஸ்பீடு போனால் அதுக்கு வண்டிக்கு கண்ட்ரோல் கிடைக்காது. ஷோ வந்து 8:30 மணி, இப்போது 7:30 மணி ஆகுது. சரி போய் தான் பார்ப்போம். இது ரொம்ப ஃபேமஸான ஏரியா இது அல்சோபரில் இது. ஏன்னா இங்கே வந்து சுபேகா இங்கே தான் இருக்குது. சுபேகானா இங்கே தான் நம்ம இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து நிறைய இருக்கும். மோஸ்ட்லி வந்து ஹைதராபாத் இருக்கும். பட் இப்போ ரீசெண்ட்லி வந்து நிறைய தமிழ் ரெஸ்டாரண்ட்ஸ் கூட வர ஆரம்பிச்சிருச்சு, ஓகேங்களா. இப்போ 2-3 தமிழ் ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து உள்ளே வந்துருச்சு. முன்னாடி ஒன்று தான் இருந்துச்சு, அதுவும் இந்த இப்போ வர ஃபர்ஸ்ட் ரைட்டில் வந்து இருந்துச்சு மதினா சொல்லி. அது ரொம்ப வருஷமாக இருந்துச்சு. அது ரீசெண்ட்லி அது பில்டிங் பழைய பில்டிங் சொல்லி அது இடிக்கணும்னு கவர்மெண்டோட ரூல் வந்து அது இடிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்னா பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து எல்லா பாதாம் பிஸ்தா அதெல்லாம் வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்கிற இடம். அது ரஹ்மானியா மாலுக்கு பக்கத்தில் சொன்னீங்கன்னா, டாக்ஸியில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு கூட்டு வந்து விட்டுருவாங்க. நீங்கள் தமாமில் இருந்தீங்கன்னா இதை சொல்லிட்டு இங்கே வரலாம். இல்லை தமாம்லேயே வந்து பெஸ்ட்டு வந்து சீக்கோவில் கிடைக்கும், நீங்கள் அங்கே வந்து வாங்கிக்கலாம். ஸோ நம்ம அப்படியே ஒரு டீ ஒன்று சாப்பிட்டு போயிடலாம். இதுதான் சுபேகா. இங்கே வந்து சுபேகா இது பிளேஸு. இந்த கடை பேர் நிலோஃபரு. நிறைய பேர் இங்கே ஹைதராபாதினா இங்கே நிறைய பேர் இருப்பாங்க. டீ நல்லா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டீ. ஸோ மோஸ்ட்லி இங்கே தான் டீ சாப்பிட வருவேன். சவுதியில் குண்டும் குழியுமா இருக்குமான்னு கேட்பீங்க. இங்கே நீங்கள் இந்த ரோடு பார்த்தா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய குழி இருக்கு பாருங்கள் ரோட்டில், மண் சரிவு மாதிரி. அங்கே வண்டி ஓட்டோன்னா வண்டி ஒரு மாதிரியாக இதாகிடும், உள்ளே இறங்குற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் இங்கேயும் முன்னாடினா நிறைய பேர் வந்து
பாக்குனா சாப்பிட்டு துப்புற பழக்கம் இருந்துச்சு. ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடினா எங்க சைட்லயே பார்க்கலாம் அதோட கரைலாம் தெரியுதுங்களா. அந்த கரை வந்து நீங்க சைட்லயே பார்க்கலாம். அந்த மாதிரி இங்கே பாக்கு போட்டு துப்புற ஆளுங்க இருந்தாங்க. பட் இப்போ ரொம்ப கம்மியாயிட்டாங்க. ஏன்னா ரூல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்துச்சு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா பயங்கரமான இந்த இதை பாக்கு போடுற பழக்கம் வந்து நம்ம நார்த் இந்தியன்ஸ்க்கோ அந்த மாதிரி பங்களாதேஷ் ஆளுங்களுக்கும் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. பட் இப்போ வந்து கம்மி பண்ணிட்டாங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அவ்வளவுதான், டீ வாங்கிட்டோம். டீ வாங்கி அப்படியே குடிச்சுக்கிட்டேன் அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். படத்துக்கு லேட் ஆகுது. நிறைய ஹைதராபாத் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. இங்க வந்த அப்புறம் நான் தமிழ்நாடு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்றத விட ஹைதராபாத் ரெஸ்டாரண்ட்ல தான் சாப்பிட்றது அதிகம். டேஸ்ட் வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது இல்லாமல் இங்க இருக்க நம்ம ஊர் கடைங்க அந்த அளவுக்கு நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி லோக்கல்ல கிடைக்கிற மாதிரி டேஸ்ட் இங்க இருக்கிறது இல்லை. அவங்களே குறை சொல்ல முடியாது. ஏன்னா இங்க இருக்க மசாலா ஐட்டம்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை போல இருக்கும். நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி நம்ம ஊர் மசாலா அது அம்மிலேயே அரைச்சி அந்த மாதிரி பண்ணாம இங்க பேக்கெட் ஐட்டம் இங்க இருக்க அரேபியன் மசாலாஸ்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா. ஸோ டேஸ்ட் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகும் இங்க. அதுக்காக தான் நான் மோஸ்ட்லி வந்து இந்த ஹைதராபாத் ரெஸ்டாரண்ட்டை ட்ரை பண்றேன். இங்க ரொம்ப பெரிய பிரச்சனை என்னன்னா டிராஃபிக் தான். ஒன்று 1/2 ஹவர்ல அங்கே போகணும். எனக்கு என்ன பண்றது தெரியல. இந்த படத்தோட ஸ்டோரி வந்து ஷார்ட்டாக சொல்ல போனால், அவங்க அப்பா வந்து சின்ன வயசில் இருக்கும்போது தொலைஞ்சிருவார். அதான் மஃபாசா. அவர் தொலைஞ்சி வேறு ஒரு குடும்பத்தோட போய் சேர்ந்துருவார். அந்த குடும்பத்துலேருந்து அவர் எப்படி ஒரு கிங்காக மாறினார், ஓகேங்களா. அதுக்கப்புறம் இப்போ அவரோட ஒய்ஃபை பார்த்தாரு, எப்படி சிம்பா பிறந்தான். ஸோ இந்த எல்லா ஸ்டோரியும் வந்து ரஃபிகி வந்து சிம்பாவோட பையன்கிட்ட வந்து ஒரு ஸ்டோரி சொல்லுவார். அதுதான் இந்த படத்தோட ஒரு ஷார்ட்ல. உண்மையில ரொம்ப நல்லா இருக்கு. போய் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த தேட்டரை பார்த்தோன்னா லாஸ்ட் டைம் ஏஎம்சி போனேன் இல்லையா, அதோட இது ஒஸ்ட்டு தான். எனக்கு தேட்டருக்கு பிடிக்கல மூவி தேட்டரு. ஏஎம்சி வந்து நல்லா கம்ஃபர்டாக இருந்துச்சு. இந்த முதுகு வலி பயங்கரமாக இருக்குது எனக்கு. ப்ரைஸ் வைஸ் கூட ஜாஸ்தியாக இருந்துச்சு. பட் இதே மூவியோட ப்ரைஸ் வந்து ஏஎம்சியில் வந்து 65 இருந்துச்சு. பட் இவன் வந்து 40 ருபீஸ்க்கு கொடுத்தான், 40 ரியாலுக்கு கொடுத்தான். இது இருக்கு பார்த்தீங்கன்னா சினோபி மால் ஆஃப் தெஹரான். இதுக்குள்ளதான் இது இருக்கு. அப்படின்னு வந்து மூவி இது இருக்கு. ஸோ மூவி பார்த்துட்டு வந்தாச்சு. மூவி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். ஏன்னா இந்த ஸ்டோரியே டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. அது இல்லாமல் வந்து ஸ்காரை வந்து ஏன் கெட்டவனா காட்டுறான், அது வந்து ஸ்காருக்கு பின்னாடி ஒரு சூப்பரான ஸ்டோரி இருக்கு. அதை சொல்லி ஸ்பாய்லர் பண்ண விரும்பல. அங்கே போய் பாருங்க தேட்டர்லயே பாருங்க. ஏன்னா என்னதான் நம்ம வீட்டில் நெட்ஃப்ளிக்ஸ்லயோ ஏதாச்சும் டிவியில் போட்டு பார்த்தா நல்லா இருக்காது. டேரெக்டாக போய் பார்த்தா தான் சூப்பராக இருக்கும். செம்ம எக்ஸ்பீரியன்ஸு, செம்ம சிஜி, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். முடிஞ்ச வரைக்கும் சவுதியில் இருந்த பேசிக் திங்ஸ் வந்து ஒரு சின்ன விலாக பார்த்துருந்தேன் மூவியோட சேர்த்து. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு, இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம கண்டினியூஸாக வரும். ஓகேங்களா? தேங்க்யூ.